Good morning, students. Let us revise lesson number 4, first 1 mark. The word comes from the name of a Persian mathematician Abu Ja'far Muhammad ibn e Muzalal Khwarizmi is called. The answer is algorithm. So, in the word, in the Persian mathematician, in the Abu Ja'far, in the name la irundhu vandhathu appadina algorithm. Second one, from the following sorting algorithms, which algorithm needs the minimum number of swaps? எந்த அல்காரதத்துக்கு மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்வாப் தேவைப்படுது? அதாவது ஸ்வாப்னா அந்த நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, மாற்றி வைக்கிறது, வேல்யூஸை மாற்றுறது, அதான் ஸ்வாப். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்வாப்ஸ் எந்த அல்காரதம்? செலெக்ஷன் சார்ட். செலெக்ஷன் சார்ட். சார்ட்டிங்னா அரேஞ்ச் பண்ணுறது, ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது. Two main measures for the efficiency of an algorithm are. Two main measures for the efficiency of an algorithm. ஒரு அல்காரதத்துடைய எஃபிஷியன்சியை மெஷர் பண்ணக்கூடிய ரெண்டு என்னென்னா டைம் அண்ட் ஸ்பேஸ். டைம் அண்ட் ஸ்பேஸ். ஸோ எவ்வளோ டயத்துக்குள்ளே அந்த அல்காரதம் ரன் ஆகுது, அந்த அல்காரதம் ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெமரி ஆக்குப்பை ஆகுது. ஸோ டூ main measures for the efficiency of an algorithm are time and space. Next, the complexity of linear search algorithm is. So complexity of a linear search உடைய complexity level என்ன? அது வந்து O of n. From the following sorting algorithms, which has the lowest worst case complexity? லோயஸ்ட் worst case complexity. worst case அப்படின்னா இந்த டைம் அண்ட் ஸ்பேஸை அதிகமாக எடுக்கும்னு அர்த்தம், அதான் worst case. பெஸ்ட் கேஸ் அப்படின்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் எடுக்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ லோயஸ்ட் worst case எது அப்படின்னு சொல்லி இந்த சார்ட்டிங் அல்காரிதம்ஸில் எதுக்கு ரொம்ப லோயஸ்ட் worst case ஆகும் அப்படின்னா merge sort. Sixth, next one, which of the following is not a stable sorting algorithm? எது வந்து ஸ்டேபிளான சார்ட்டிங் அல்காரிதம் கிடையாது? which is not a stable sorting algorithm? selection sort. so it's a dynamic, அது வந்து ஸ்டேபிளாக இருக்காது. so selection sort. not stable அப்படின்னா selection. time complexity of a bubble sort is in best cases. so best caseல bubble sort உடைய time complexity என்ன? O of n. next, the theta notation and asymptotic evaluation represents average case. so இந்த மாதிரி notation உள்ள theta symbol notation இருந்துச்சு அப்படின்னா அது வந்து average case. If a problem can be broken into subproblems which are reused several times, the problem possesses which property? so ஒரு problem it can be broken down into subproblems. ஒரு ப்ராப்ளமை சப்ராப்ளம்ஸாக ப்ரோக் பண்ணி ரீயூஸ் பண்ணுறாங்க several times அப்படின்னா அது என்ன ப்ராப்பர்ட்டி? அது overlapping subproblems. In dynamic programming, the technique of sorting the previously calculated values is called memoization. அதாவது டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. டைனமிக் ப்ரோக்ராமிங், the technique of sorting the previously calculated values, ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ்லி கால்குலேட்டட் வேல்யூஸை எடுத்து அப்ளை பண்ணிக்கிற அந்த டெக்னிக்கு பேர் மெமோயிசேஷன். okay, now we will move to 2 marks. so 2 marks. first one, what is an algorithm? An algorithm is a finite set of instructions to accomplish a particular task. ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு, பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஃபைனைட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏன் ஃபைனைட்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து லிமிட்டாக இருக்கணும், நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிமிட்டடாக இருக்கணும், அது பாட்டுக்கு ரொம்ப பெருசாக லென்த்தியாக வந்து போகக்கூடாது. அதனால் ஃபைனைட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு அக்கம்ப்ளிஷ் அ பர்டிகுலர் டாஸ்க். ஸோ இந்த இது எழுதணும்.
செகண்ட் ஒன் எழுதலாம் அல்லது எழுதாமல் இருக்கலாம். சரியா? இட் இஸ் a step by step procedure for solving a given problem. இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். எதுக்காக? கிவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, டிஃபைன் சூடோ கோட். ஸோ ஃபஸ்ட்டு பி சைலண்ட்டு எப்படி வாசிக்கணும்? இதை வந்து சூடோ கோட் அப்படின்னு ரீட் பண்ணணும். சூடோ கோட் இஸ் அ நொட்டேஷன் சிமிலர் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ சூடோ கோட் அப்படிங்கிறது ஒரு நொட்டேஷன். எதுக்கு சிமிலராக இருக்குது, எதை மாதிரியே இருக்கும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரியே இருக்கும். இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். It is a mix of programming languages like constructs and plain English. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சூடோ கோடில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குரிய அந்த கன்ஸ்ட்ரக்டும் இருக்கும், பிளைன் இங்கிலீஷும் இருக்கும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் சூடோ கோட். ஸோ இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் அண்டு பிளைன் இங்கிலீஷ். கன்ஸ்ட்ரக்டையும் பிளைன் இங்கிலீஷையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ட்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சில டேர்ம்ஸு இஃப் எல்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ஹூ இஸ் அன் அல்காரிஸ்ட்? அல்காரிஸ்ட்னா யார்? அ பர்சன் ஹூ ஒர்க்ஸ் வித் அல்காரிதம் இஸ் அன் அல்காரிஸ்ட். அல்காரிதத்தில் ஒர்க் பண்ணுற அந்த பர்சனுக்கு பேர் தான் அல்காரிஸ்ட். A person who works with algorithm is an algorist. Next, fourth question, what is sorting? Sorting is the process of arranging the data in certain order. Sortingனா என்னது? அரேஞ்ச் பண்ணுறது, அதாவது வரிசைப்படுத்துறது, அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ. What is sorting? Sorting is the process of arranging the data. So இதில் important என்ன? Process of arranging the data in certain order. Next, what is searching? Write its types. Searching அப்படின்னா தேடுறது. Searching is a process of finding a particular value. So இதில் main point finding a particular value present in a given set of numbers. So மொத்தமாக நிறைய நம்பர்ஸ் இருக்குது, அதில் பர்டிகுலராக ஒரு நம்பரை சர்ச் பண்ணுறது, தேடுறது. So searching is a process of finding a particular value present in a given set of numbers. Types ரெண்டு இருக்கு, linear search, binary search. Okay, next 3 marks. First question, list the characteristics of an algorithm. அல்காரிதம்க்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கணும்? இன்புட் இருக்கணும், அவுட்புட் இருக்கணும், ஃபைனைட்னஸ், டெஃபினட்னஸ், effectiveness, correctness, simplicity, unambiguous, feasibility, portable, independent. ஸோ இதெல்லாம் வந்து அல்காரிதத்துடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இன்புட் இருக்கணும், அவுட்புட் இருக்கணும், ஃபைனைட் இத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் தான் அப்படின்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும், டெஃபினைட்னஸ் வந்து டெஃபினைட்டாக இருக்கணும், இஃபெக்டிவாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், அன்அம்பிகுவஸ் எரர் இல்லாமல் இருக்கணும், ஃபீசிபிலிட்டி வந்து ஃபீசிபிளாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும், போர்ட்டபிள் எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி, அதாவது ஒரு ப்ரோக்ராம் அதை வந்து யாருனாலும் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. டிஸ்கஸ் அபவுட் அல்காரிதமிக் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ அல்காரிதமிக் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னாலே நம்ம எதை தான் சொல்கிறோம்? டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. அதனால் இதை முதல்ல படிச்சுப்போம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி, இட் இஸ் given by the number of steps taken by the algorithm to complete the process. ஒரு ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அல்காரிதம் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை வந்து எடுத்துக்குது, அதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. சரியா? இட் இஸ் given by the number of steps taken by the algorithm to complete the process. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை இது வந்து ஹேண்டில் பண்ணுது, அதை பொறுத்து தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது, இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் மெமரி ரெக்வயர்டு. ஸோ இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்டு அமௌண்ட் ஆஃப் மெமரி ரெக்வயர்டு, இந்த பாயிண்ட்டு இருக்கணும். அமௌண்ட் ஆஃப் மெமரி ரெக்வயர்டு. amount of memory required. Amount of memory required is the important point. Space complexity to run to its completion.
ஃபுல்லும் அது கம்ப்ளீட் ஆகி முடிக்கிறதுக்கு எவ்வளோ மெமரியை ஆக்குபை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்டில் இட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஃபாலோயிங் 2 காம்பனன்ட்ஸ். இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிக்கு அடியில் ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, எதோடைய சம்மேஷன் அப்படின்னா ஃபிக்ஸட் பார்ட்டுன்னு ஒன்று இருக்குது, வேரியபிள் பார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. சரியா? அது இந்த மெமரி ஆக்குபை ஆகிறது தானே நம்ம வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கடியில் 2 இருக்குது. இட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஃபாலோயிங் 2 காம்பனன்ட்ஸ். எந்தெந்த சம்மேஷன்? ஃபிக்ஸட் பார்ட்டுகளில் என்ன வருது, டோட்டல் ஸ்பேஸ் ரெக்யர்ட் டு ஸ்டோர் சர்டன் டேட்டா அண்ட் வேரியபிள்ஸ். ஸோ அல்காரிதம் இருக்குன்னா அதில் டேட்டா இருக்கும், வேரியபிள் இருக்கும். இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்பேஸ், டோட்டல் ஸ்பேஸ் ரெக்வயர்டு டு ஸ்டோர் சர்டன் டேட்டா அண்ட் வேரியபிள்ஸ். எக்ஸாம்பிள் என்ன? சிம்பிள் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். சிம்பிள் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். நெக்ஸ்ட் வேரியபிள் பார்ட் அப்படிங்கிறப்ப டோட்டல் ஸ்பேஸ் ரெக்வயர்ட் பை வேரியபிள்ஸ் இன் இட்ரேஷன். இதை மட்டும் சேர்த்துக்கோ, ஃபுல்லும் வேண்டாம். ஸோ இட்ரேஷன் அப்படிங்கிறப்ப எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் த லூப் வில் பி எக்ஸிக்யூட்டட், இட் வில் நாட் பி கெஸ்ட். நம்மளால் கெஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து லூப்பை பொறுத்து. ஃபிக்ஸலாக இத்தனை டைம் தான் அப்படின்னு ப்ரீனோனா தெரிகிற மாதிரியும் இருக்கலாம், தெரியாத மாதிரியும் இருக்கலாம். ஏன்னா கண்டிஷனை பேஸ் பண்ணி அது எக்ஸிக்யூட் ஆகிறதுனால. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் வேரியபிள் பார்ட்டுன்னு இதை சொல்கிறோம். மேலே உள்ளது வந்து ஃபிக்ஸடு, அது வந்து இவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்கா, அப்போ இவ்வளோ டேட்டா இருக்கா, இவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்கா, இவ்வளோ மெமரி வேணும்னு தெரிஞ்சிடும். பட் இங்கே வந்து அப்படி தெரியாது, ஏன்னா லூப்பில் எத்தனை டைம் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகுன்றது தெரியாதனால. அதனால தான் இன் இட்ரேஷன் நம்ம சொல்கிறோம். டோட்டல் ஸ்பேஸ் ரெக்யர்ட் பை வேரியபிள்ஸ் இன் இட்ரேஷன். இட்ரேஷன் தான் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இட்ரேஷன். ஸோ இட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டு வேர்டு. ஸோ இதில் வந்து டோட்டல் ஸ்பேஸ் ரெக்யர்ட் டு ஸ்டோர், பட் இங்கே வந்து டோட்டல் ஸ்பேஸ் தான், பட் இட்ரேஷன் அப்படிங்கிற வேர்டு கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, அதனால தான் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம், ரெக்கர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ரெக்கர்ஷன். நெக்ஸ்ட்டு what are the factors that influence time and space complexity? டைம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன? ஸோ டைம் ஃபேக்டர், ஸ்பேஸ் ஃபேக்டர். அகெயின் அதே தான். டைம் இஸ் மெஷர்டு பை கவுண்டிங் த நம்பர் ஆஃப் கீ ஆப்பரேஷன்ஸ். நம்பர் ஆஃப் கீ ஆப்பரேஷன்ஸ் லைக் கம்பேரிசன்ஸ் இன் தி சார்ட்டிங் அல்காரிதம். இப்போ சார்ட்டிங் அல்காரிதம் இருக்குன்னா எவ்வளோ கம்பேரிசன் பண்ணுறாங்க, அப்போ அதை கவுண்ட் பண்ணிக்கிறது, எத்தனை கம்பேரிசன் ஸ்டெப் வருது, அப்போ ஒவ்வொரு கம்பேரிசனுக்கு இவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ டைம் இதுக்கு எடுத்துக்கிடுவோம். ஸோ டைமை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, கவுண்டிங் நம்பர் ஆஃப் கீ ஆப்பரேஷன்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான் கம்பேரிசன்ஸ் இன் சார்ட்டிங் அல்காரிதம். அப்போ மெயின் என்ன, டைம் இஸ் மெஷர்டு பை counting the number of key operations. Next space factor அப்படிங்கிறப்ப space is measured by maximum memory space. ஏற்கனவே இதில் பிங்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, maximum memory space required by the algorithm. மேக்ஸிமம் எவ்வளோ மெமரியை இது ஆக்குபை பண்ணுது, அதுதான் ஸ்பேஸ் ஃபேக்டர். ஸோ டைம் ஃபேக்டர் அப்படிங்கிறது எதை வச்சு பண்ணுறாங்க, கவுண்டிங் நம்பர் ஆஃப் கீ ஆப்ரேஷன்ஸ், அதான் மெயின். ஸ்பேஸ் அப்படிங்கிறப்ப maximum memory space. Okay, next write a note on asymptotic notation. Okay, meaningful statements about time and space complexity. So asymptotic notation அப்படின்னா அது என்னது, meaningful statements about time and space complexity. இந்த டைம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை பற்றின ஒரு மீனிங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டு தான் அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன். எப்படி வந்து அதை நொட்டேஷனில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது. The following 3 asymptotic notations are மோஸ்ட்லி யூஸ்ட். என்னென்னலாம் இருக்குது, ஃபஸ்ட்டு பிக் ஓ, அடுத்து பிக் ஒமேகா, பிக் தீட்டான்னு சொல்கிறது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பிக் ஓ அப்படிங்கிறது ஃபஸ்ட் கேஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு இன்னொரு பேர் அப்பர் பவுண்டு. பிக் ஓ அப்படின்னா worst கேஸு, அப்பர் பவுண்டு. ஸோ இட் இஸ் ஆஃபன் யூஸ் டு டிஸ்கிரைப் worst கேஸ் ஆர் அப்பர் பவுண்ட் ஆஃப் an algorithm. Big omega, it is used to describe the best case or the lower bound.
ஸோ பிக் ஒமேகா, அந்த சிம்பிள் ஒமேகா அப்படின்னு ரீட் பண்ணணும். அது வந்து பெஸ்ட் கேஸு அல்லது லோயர் பவுண்டு. அடுத்து பிக் தீட்டா அப்படிங்கிறது ஆவரேஜ். when an algorithm has a complexity with lower bound is equal to upper bound, lower bound value upper bound value ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம், பிக் தீட்டா. ஸோ அதனால் இதுக்கு பேர் ஆவரேஜ் கேஸுன்னு பேர். சரியா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? பிக் ஓ ஒர்ஸ்ட் கேஸு அப்பர் பவுண்டு, பிக் ஒமேகா பெஸ்ட் கேஸு லோயர் பவுண்டு, பிக் தீட்டா லோயர் பவுண்ட் இஸ் ஈக்குவல் டு அப்பர் பவுண்டு, அதனால் ஆவரேஜ் கேஸ் அப்படின்னு சொல்லிடுது. நெக்ஸ்ட்டு, what do you understand by dynamic programming? Dynamic programming. நெக்ஸ்ட் இங்கே இருக்கு பார்த்தியா, dynamic programming approach is similar to divide and conquer. டிவைட் அண்ட் கான்குவர் மெத்தடுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது தான், சிமிலராக இருக்குது, அதே மாதிரி இருக்கிறது தான் டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ என்ன பண்ணுவாங்க, ப்ராப்ளத்தை டிவைட் பண்ணுவாங்க, சின்ன சின்னதாக டிவைட் பண்ணி ஒவ்வொன்றையும் மறுபடியும் அகெயின் டிவைட் பண்ணுவாங்க. அப்படியே உள்ளுக்குள்ளே அந்த ரிகர்ஷனில் போய்கிட்டே இருக்கும். இப்போ டைனமிக் நெக்ஸ்ட்டு, ப்ராப்ளம்ஸ் கேன் பி டிவைடட் இன்டூ சிமிலர் சப் ப்ராப்ளம்ஸ். ரிசல்ட்ஸ் கேன் பி ரீயூஸ்ட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரிசல்ட்ஸ் கேன் பி ரீயூஸ்ட் இருக்கு இல்லையா, ரிசல்ட்ஸ் கேன் பி ரீயூஸ்ட். அப்போ டிவைட் அண்ட் கான்குவர் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணுறாங்க, கேன் பி டிவைடட் இன்டூ சிமிலர் சப் ப்ராப்ளம்ஸ். அதான் முக்கியம், சிமிலர்ன்றது இருக்கும். சப் ப்ராப்ளமாக பிரிக்கிறது வேறு, பட் சிமிலர் சப் ப்ராப்ளமாக பிரிக்கணும். அதனால் என்ன பண்ணிக்கலாம், சிமிலராக இருக்கனால ஒரு தடவை சப் ப்ராப்ளம் பிரித்து வச்சுருக்கோம், அதே சப் ப்ராப்ளம் இன்னொரு இடத்துல வருதுன்னா அதோடைய ரிசல்ட்டே எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒருக்கா செஞ்சு தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. அதுதான் டிஃப்ரென்ஸ். டைனமிக்னால் என்ன, சிமிலர் சப் ப்ராப்ளமாக பிரிக்கிறோம். ஒரு சப் ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் அரைவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆன்சரை தூக்கி எடுத்து அதே சிமிலர் சப் ப்ராப்ளம் இருக்கிற இடத்துலலாம் அந்த ஆன்சரை போட்டுடலாம். அதுக்கு ஒருக்கா கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. அதனால தான் ரிசல்ட்ஸ் கேன் பி ரீயூஸ்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யூஸ் டு ஃபைண்ட் த சொல்யூஷன் இன் ஆப்டிமைஸ்டு வே. ஆப்டிமைஸ்டு வே அதாவது இருக்கிறதுலே பெஸ்ட்டு வேல அவங்க வந்து சொல்யூஷனை ரீச் பண்ணுறதுக்கு இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங் யூஸ் ஆகுது. ஏன்னா திரும்ப சப் ப்ராப்ளத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்க தேவையில்லை. ஒரு தடவை கண்டுபிடிச்சா அந்த வேல்யூ தூக்கி எடுத்து டக்குன்னு போட்டுடலாம். அப்போ உனக்கு டைமும் கம்மியாகும், மெமரி ஆக்குபை பண்ணுறதும் கம்மியாகும். ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஷினு. டிவைட் அண்ட் கான்குவர் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ப்ராப்ளம் கேன் பி டிவைடட் இன்டூ சிமிலர் சப் ப்ராப்ளம்னு சொல்லணும். அதனால தான் ரிசல்ட்ஸ் கேன் பி ரீயூஸ்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, இது வந்து ஒரு ஆப்டிமைஸ்டு வே. எதுக்கு, டு ஃபைண்ட் அ சொல்யூஷன். அடுத்து, ஸ்டெப்ஸ் டு டூ டைனமிக் ப்ரோக்ராமிங். இதையே தான் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னா, the given problem will be divided into smaller overlapping sub problems. அதனால் என்ன சொல்கிறாங்க, சிமிலர் சப் ப்ராப்ளத்தை தான் ஸ்மாலர் ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சொல்கிறோம். an optimum solution for the given problem can be achieved by using result of smaller sub problem. ரிசல்ட்டை என்ன பண்ணிக்கிறாங்க, ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் மெமோரைசேஷன். ஆல்ரெடி ஃபவுண்ட் அவுட் ரிசல்ட்ஸ் கேன் பி யூஸ்ட், அதுக்கு பேர் மெமோரைசேஷன். டைனமிக் அல்காரிதம்ஸ் யூஸ் மெமோரைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு 5 மார்க்கு. எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். ஸோ என்னென்னலாம் அல்காரிதமுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது ஏற்கனவே 3 மார்க்கில் பார்த்தோம். இதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட இன்புட், கண்டிப்பாக அல்காரிதம் அப்படின்னா ஒரு இன்புட் இருக்கணும். சரியா? இப்போ என்ன அல்காரிதம், ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஒரு நம்பரை சர்ச் பண்ணி எடுக்கிறோம், அல்லது சார்ட்டிங் பண்ண சொல்கிறோம், அரேஞ்ச் பண்ண ஒரு நிறைய நம்பர்ஸ் கொடுத்து அதை அரேஞ்ச் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்புட் ஒன்று இருக்கணும். இன்புட்டை 0 ஆர் மோர் குவான்டிட்டிஸ். ஓகே, இன்புட்டை பற்றி பிரச்சனை கிடையாது, 0 ஆர் மோர் குவான்டிட்டிஸ். பட் அவுட்புட் கண்டிப்பாக ஒன்று ரீச் ஆகணும், அட்லீஸ்ட் 1 குவான்டிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட். நெக்ஸ்ட்டு ஃபைனைட்னஸ். ஃபைனைட் அப்படின்னா டெர்மினேட். அல்காரிதம்ஸ் மஸ்ட் டெர்மினேட் ஆஃப்டர் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். அது கண்டிப்பாக வந்து ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் அது எண்ட் ஆகணும். அது பாட்டு இன்ஃபினிட்டிவாக போய்கிட்டே இருக்கக்கூடாது. அதுதான் ஃபைனைட்னஸ். அல்காரிதம்ஸ் மஸ்ட் டெர்மினேட் ஆஃப்டர் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸில் அது வந்து என்ன செஞ்சிடணும், ஆன்சரை உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டெஃபினட்னஸ். ஆல் ஆப்ரேஷன்ஸ் ஷுட் பி வெல் டிஃபைன்டு. இல்லை என்னென்னா நம்ம ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்துக்கு என்னென்னலாம் சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் வெல் டிஃபைன்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்ரேஷன்ஸ் இன்வால்விங் டிவிஷன் பை 0,
ஆர் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஃபார் நெகட்டிவ் நம்பர் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அன்அக்செப்டபிள் அப்படிங்கிறத அது வந்து சொல்லிடணும். ஏதாவது டிவிஷன் வந்துச்சு அப்படின்னா டிவிஷன் பை 0 வரக்கூடாது. effectiveness, every instruction must be carried out effectively, ரொம்ப effective-ஆக இருக்கணும். correctness, the algorithms should be error free, இதில் வந்து எரர் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். simplicity, easy to implement, ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். unambiguousனாலும் எரர் இருக்கக்கூடாது தான். algorithm should be clear and unambiguous, each of its steps and the input and outputs should be clear and must lead to only one meaning. அதாவது இன்புட்டு இதெல்லாம் வர்றப்ப அது ஒரு நம்பர் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு மீனிங் இருக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி அந்த அல்காரிதமில் வரக்கூடாது, ரொம்ப கிளியராக இருக்கணும். அதான் அன்ஆம்பிகுவஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதில் யூஸ் பண்ணுற இன்புட் அவுட்புட்டு எல்லாமே கிளியராக இருக்கணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து வேறு இன்னொரு மீனிங் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இட் மஸ்ட் லீட் டு ஒன்லி ஒன் மீனிங். feasibility should be feasible with available resources, அதாவது இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அப்படி இருக்கணும். அதுதான் feasible with available resources, இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கணும். portable, an algorithm should be generic, independent of any programming language or an operating system, able to handle all range of inputs. ஸோ போர்ட்டபிள் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன மீனிங் வருது? இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அல்காரிதமாக நம்ம டெவலப் பண்ணுறோம், இந்த அல்காரிதமை எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லனாலும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லனாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், எல்லா ரேஞ்ச் ஆஃப் இன்புட்ஸையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இந்த அல்காரிதம் இருக்கணும். நெக்ஸ்ட் இண்டிபெண்ட், an algorithm should have step by step directions which should be independent of any programming code. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி போர்ட்டபிள் சொன்ன மாதிரி தான், பர்டிகுலராக இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு மட்டும்தான் இது வந்து ஆப்டாக இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது, எந்த ப்ரோக்ராமிங் கோடுக்கும் இது வந்து சூட்டபுளாக இருக்கணும். அதுதான் இண்டிபெண்ட். ஸோ இதில் 11 பாயிண்ட்ஸ் இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு 6 or 7 எழுதிக்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் அபவுட் லீனியர் சர்ச் அல்காரிதம். ஸோ லீனியர் சர்ச் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? வரிசையாக 1 by 1 சர்ச் பண்ணுறது, அதுதான் லீனியர் சர்ச். இட் இஸ் ஆல்சோ கால்ட் சீக்வன்ஷியல் சர்ச். சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வரிசையாக, சீக்வன்ஷியல் சர்ச். திஸ் மெத்தட் செக்ஸ் தி சர்ச் எலமெண்ட் வித் ஈச் எலமெண்ட் இன் சீக்வன்ஸ் until the desired element is found. என்ன பண்ணும் இது? சர்ச் எலமெண்ட், இப்போ ஒரு 10 நம்பர் இருக்குது, அதில் நான் ஒரு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க எக்ஸாம்பிளில் நிறைய நம்பர் இருக்குது, பட் நான் வந்து 60 அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணணும். இது வேறு எக்ஸாம்பிள். ஓகே, இங்கே ஒரு 5 நம்பர் இருக்குது, அதில் 25 அப்படிங்கிறது தான் சர்ச் எலமெண்ட்டு. 25 நான் சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா அது என்ன செய்யணும்? வரிசையாக எல்லா எலமெண்ட்டும் ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் அதை சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே வரணும். சரியா? திஸ் மெத்தட் செக்ஸ் த சர்ச் எலமெண்ட் 25 வித் ஈச் எலமெண்ட் இன் சீக்வன்ஸ். ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் வரிசையாக சர்ச் பண்ணிட்டே வரும் until the desired element is found. ஸோ நீ உனக்கு தேவையான எலமெண்ட்டு ரீச் ஆகிற வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். லிஸ்ட் நீட் நாட் பி ஆர்டர்ட், இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ப்பா. இதில் அந்த நம்ம லீனியர் சர்ச் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கிற நம்பர் எல்லாமே வந்து அரேஞ்ச்டு ஆர்டர்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சூடோ கோட், இதுக்கு என்ன சூடோ கோடு? ட்ராவர்ஸ் த அரே யூஸிங் ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி 1 by 1 ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். இன் எவ்ரி இட்ரேஷன் கம்பேர் த டார்கெட் சர்ச் கீ வேல்யூ வித் கரண்ட் வேல்யூ. அதாவது டார்கெட் சர்ச் கீ அப்படிங்கிறத என்னது? அந்த 25 நான் சர்ச் பண்ண போகிறேன் வித் த கரண்ட் வேல்யூ ஆஃப் த லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்லேருந்து 1 by 1 அதை தான் கரண்ட் வேல்யூ சொல்கிறோம். ஃபஸ்ட்டு டைம்னா 1வது வேல்யூ, செகண்ட் டைம்னா 2வது வேல்யூ. ஸோ அதுதான் கரண்ட் வேல்யூ. ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து அதை சர்ச் பண்ண போகிறோம். இஃப் த வேல்யூஸ் மேட்ச் டிஸ்பிளே த கரண்ட் இண்டெக்ஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் த அரே. ஸோ மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன செய்யணும்? கரண்ட் இண்டெக்ஸையும் சொல்லணும், அந்த வேல்யூவையும் சொல்லணும். ஸோ இந்த வேல்யூ உள்ளே இருக்குது, அது எத்தனாவது பொசிஷனில் இருக்குது, அதுதான் இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸு வேல்யூ
இது ரெண்டையுமே அது வந்து சொல்லணும். நெக்ஸ்ட் இஃப் த வேல்யூஸ் do not match மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் அரே எலமெண்ட். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்க செக் பண்ணுவோம். அதுலேயே வந்து உனக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு, அந்த எலமெண்ட்டை தான் நீ சர்ச் பண்ணுற அப்படின்னா அது என்ன செஞ்சிடும், அந்த வேல்யூவும் சொல்லிடும், அது எத்தனாவது இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்குன்றதே சொல்லிடும். சப்போஸ் இல்லை அந்த வேல்யூ கிடையாது அப்படின்னா என்ன செய்யும், அடுத்த நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு அந்த அரேயில் இருக்கக்கூடிய அடுத்த எலமெண்ட்டுக்கு மூவ் ஆகும். இஃப் நோ மேட்ச் இஸ் ஃபவுண்ட் டிஸ்பிளே த சர்ச் எலமெண்ட் நாட் ஃபவுண்ட். ஸோ எதுலேயுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா ஃபைனலாக என்ன சொல்லிடும், நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிடும். ஸோ இந்த இடத்துல இண்டெக்ஸு கீழே வேல்யூஸ். ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் எப்போயுமே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும், வேல்யூஸ் கீழே இருக்கிறது தான் 10, 12, 20, 25, 13 இருக்கு இல்லையா. ஸோ இதில் சர்ச் எலமெண்ட் எது 25, நம்ம 25 சர்ச் பண்ண போகிறோம். அப்போ என்ன செய்யும், இந்த 25 ஒவ்வொரு வேல்யூவோடு எடுத்து செக் பண்ணிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 0th பொசிஷனில் 10ஓட மேட்ச் பண்ணி பார்க்கும். 25 is equal to 10 சர்ச் பண்ணும், கிடையாதுன்னா நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் ஆகும். அப்போ 12 is equal to 25 பார்க்கும், மேட்ச் ஆகலை. அப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் ஆகும். 20 is equal to 25 பார்க்கும், அதுவும் கிடையாது. அப்போ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணும். 25 is equal to 25 பார்க்கும், அப்போ கரெக்ட் மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ என்ன உனக்கு ரிட்டர்ன் பண்ணும், அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 3 அப்படிங்கிறதையும் ரிட்டர்ன் பண்ணும், அந்த வேல்யூ 25ன்றதையும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டு சர்ச் த நம்பர் 25 in the array given below, linear search will go step by step in a sequential orderல starting from the first elementல இருந்து in the given array. If the search element is found, that index is returned. சர்ச் எலமெண்ட் the search element தான் அப்படிங்கிறது ஃபவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும், அதில் இண்டெக்ஸே ரிட்டர்ன் பண்ணும். அதர்வைஸ் the search is continued, அப்படி இல்லைன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் till the last index of the array, கடைசி எலமெண்ட் வரைக்கும், கடைசி இண்டெக்ஸில் இருக்கிற அந்த வேல்யூ வரைக்கும், அந்த அரேயில் இருக்கக்கூடிய கடைசி எலமெண்ட் வரைக்கும் சர்ச் பண்ணும். In this example, number 25 is found at index number 3. ஸோ இண்டெக்ஸ் நம்பர் 3 அப்படிங்கிறதுல உனக்கு இந்த இருக்குல்லையா, இண்டெக்ஸ் 3ல் உனக்கு தேவையான 25 அப்படிங்கிறது ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் லீனியர் சர்ச்சு. நம்பர்ஸ் வந்து ஆர்டராக இருக்கணும் அவசியம் இல்லை, எந்த ஆர்டர்லனாலும் இருக்கலாம். வாட் இஸ் பைனரி சர்ச்? ஸோ பைனரி சர்ச்ன்றது பாதியாக பிரிக்கிறது. Discuss with example. Binary search is also called half interval search algorithm. இதுக்கு இன்னொரு பேர் half interval search algorithm. ஓகே, ஸோ பைனரி சர்ச்சுக்கு இன்னொரு பேர் half interval search algorithm. இது என்ன பண்ணும், it finds the position of a search element within a sorted array. ஸோ இதில் வந்து உள்ளே இருக்கிற எலமெண்ட் எல்லாமே வந்து சார்ட்டட் ஆர்டரில் தான் இருக்கணும். லீனியர் சர்ச்சுக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸு சார்ட்டடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அரேஞ்ச் பண்ணி ஆர்டராக அசெண்டிங் ஆர்டர்லேயோ டிசெண்டிங் ஆர்டர்லேயோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இங்கே பைனரி சர்ச்சுக்கு கண்டிப்பாக அந்த நம்பர்ஸு அரேஞ்ச்டு மேனரில் தான் இருக்கணும். ஓகே, கன்சிடரிங் த ஃபாலோயிங் அரே ஆஃப் எலமெண்ட்ஸ், த அரே இஸ் பீயிங் சார்ட்டட். சரி, நேரம் இங்கே வந்துடும். லெட் அஸ் அஸ்யூம் தட் த சர்ச் எலமெண்ட் இஸ் 60. ஸோ நம்ம சர்ச் பண்ண வேண்டிய எலமெண்ட்டு 60, நம்பர்ஸ் இப்படி கொடுத்துருக்குறாங்க, சரியா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு, ஸோ கீழே 0, 1, 2, 3 போட்டுக்கிறதெல்லாம் வந்து என்னது, அதோடைய இண்டெக்ஸ் பொசிஷன். இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கான்செப்ட் தான், மிட் எலமெண்ட்டு கண்டுபிடிக்கணும். மிட் எலமெண்ட் கண்டுபிடிச்சி நம்ம சர்ச் பண்ண வேண்டிய எலமெண்ட்டு அதுதானான்னு சர்ச் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா கிரேட்டராக இருக்கா அப்படின்னு பார்க்கணும், சரியா. அப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஆஃபா செகண்ட் ஆஃபா, அப்போ எந்த ஆஃபை மட்டும் எடுத்தால் போதும்னு அந்த லோ வேல்யூவையும் மாற்றி விடணும். சப்போஸ் வந்து கீழே இருந்தது அப்படின்னா ஹை வேல்யூவை மாற்றி விடணும், அவ்வளோதான். ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் we find index of middle element of the array by using this formula. ஸோ மிடில் எலமெண்ட் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா, மிட் இஸ் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ பை 2. ஸோ இங்கே லோ வேல்யூ 0. ஸோ லோ வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம், இதுதான் லோ வேல்யூ 0. அடுத்தது ஹை வேல்யூ அப்படிங்கிறது என்னது 9. இப்போ ஹை வேல்யூ 9, இப்போ மிட்டு கண்டுபிடிக்கிறோம், லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ பை 2. அப்போ லோ வேல்யூ 0 ப்ளஸ்
ஹை அப்படிங்கிறது 9, 9 மைனஸ் லோனா 9 மைனஸ் 0/2. அப்போ என்ன கிடைக்கும்? 9/2 தான் கிடைக்கும். 9/2 அப்படின்னா 4.5. ஸோ ஃப்ராக்ஷன் பார்ட்டை விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ 4.5 உனக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ராக்ஷனை விட்டுட்டேன்னா 4. அப்போ இப்போ வந்து மிட் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சாச்சு? 4 இஸ் த மிட் வேல்யூ. எப்படி மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் தெரியுதா? ஸோ இந்த ஃபார்மில் தான் லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ/2. ஸோ ஃபஸ்ட் டைம் தெரியாது, பின்னாடி போக போக தெரியும். சரியா? ஃபஸ்ட்டு டைம்ன்றதுனால தான் வந்து ஹை மைனஸ் லோ அப்படின்னாலும் 0ன்றனால 9 மைனஸ் 0ன்னு இருக்குது. அடுத்து நம்ம லோ வேல்யூலாம் மாற்றிருப்போம், 0லேருந்து மாறி இருப்போம். அப்போ இதில் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதுதான் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு மிட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, அது 4. இப்போ இந்த 4 வச்சு என்ன பண்ணுறாங்க? ஸோ அந்த 4ன்ற பொசிஷனில் இருக்கிற வேல்யூவை எடுக்கிறாங்க. அது வந்து என்னது? 50. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ என்னது? 60. இப்போ என்ன பண்ணுது? now compare the search element with the value stored at mid value location 4. இப்போ என்ன செய்யும்? the value stored at location or index 4 is 50. ஸோ mid value கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதோடைய வேல்யூ வந்து என்னது? 4. அது வந்து 50. அந்த வேல்யூ வந்து 50. இப்போ which is not match with search element. இப்போ மேட்ச் பண்ணி பார்க்கும், அதுதானா அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஸோ அது கிடையாது. அடுத்து என்ன பண்ணுது? ஆஸ் த சர்ச் வேல்யூ 60 இஸ் கிரேட்டர் தேன் 50. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எலமெண்ட் வந்து இதை விட பெருசாக இருக்கா இல்லை சிறுசாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எலமெண்ட்டு மிட் எலமெண்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இங்கே ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, இதை விட இது என்ன இருக்குது? கிரேட்டராக இருக்குது. ஸோ கிரேட்டராக இருந்தால் நம்ம இந்த ஃபஸ்ட்டு போர்ஷனை நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பார்க்கவே தேவையில்லைன்னு அர்த்தம். அப்படி தானே? ஸோ நான் கண்டுபிடிக்க வேண்டிய எலமெண்ட்டு 60, மிட் வேல்யூவில் என்ன இருக்குது? 50 இருக்குது. ஸோ 50யை விட கிரேட்டராக இருக்குது. அப்போ நான் எதை மட்டும் பார்த்தா போதும்? இந்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லத்தையும் இதை மட்டும் பார்த்தா போதும். இப்போ நம்ம மறுபடியும் என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் மறுபடியும் இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த 5ல் மிட் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். மிட் எலமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு இதே ப்ராசஸ், மிட் எலமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு மிட் எலமெண்ட் தானா ஈக்குவலான்னு செக் பண்ணும். அப்படி ஈக்குவல் இல்லை அப்படின்னா கிரேட்டராக இருக்கா லெஸராக இருக்கான்னு பார்க்கும். பார்த்துட்டு அதில் ஃபஸ்ட் ஆஃபா செகண்ட் ஆஃபா, சரியா, ரைட் சைடில் இருக்கிறத பார்க்கணுமா லெஃப்ட் சைடில் இருக்க, இதே மாதிரி அது மினிமம் கடைசி அவருடைய வேல்யூ ஃபைண்ட் ஆகிற வரைக்கும் இப்படி ஹாஃப் இன்டர்வல். அதனால தான் இதை வந்து பாதியாக பிரிச்சுக்கிட்டே வருது இல்லையா, ஹாஃப் இன்டர்வல் சர்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ மிட் எலமெண்ட்டு அதாவது இண்டெக்ஸ் பொசிஷன் 4ல் இருக்கக்கூடிய வேல்யூ கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு, அதை விட கிரேட்டர்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? லோ வேல்யூ 0ன்னு இருந்துச்சு இல்லையா, இப்போ நம்ம லோ வேல்யூவை என்ன மாற்றணும்? மிட் வேல்யூ 4ன்னு உனக்கு தெரியுது, மிட் வேல்யூ +1ன்னு மாற்றணும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போமா? கீழே இங்கே கொடுத்துருக்காங்களா, லோ வேல்யூ இப்போ என்ன மாறிடுச்சு? மிட் +1ன்னு மாறுது. இங்கே செஞ்சுருக்காங்களா, லோ இஸ் ஈக்குவல் டு மிட் +1. ஏன் நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா நான் இங்கே மறுபடியும் மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதிலேருந்து இதுக்குள்ளே மட்டும் நான் வந்து என்ன செய்யணும்? மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இப்போ எனக்கு லோ வேல்யூ 0 அப்படிங்கிறது போயிட்டு அதுக்கு பதிலாக எது வரணும்? இங்கேருந்து தானே நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதிலேருந்து மட்டும் நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால இதுக்கு லோ வேல்யூ என்னது? ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 5 இதுதான் லோ வேல்யூ. அப்போ இந்த லோ வேல்யூ எப்படி செட் பண்ணலாம்? மிட் வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா, அதோட 1 ஆட் பண்ணிட்டா இந்த 5 கிடச்சிருமா? அதனால தான் லோ இஸ் ஈக்குவல் டு மிட் +1. கண்டிப்பாக. அடுத்து இப்போ மிட் எப்போ போல் நம்ம ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கணும். லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ/2. இப்போ லோ அப்படிங்கிறதுல உனக்கு என்ன கிடச்சிருச்சு? லோ அப்படிங்கிறதுல 5 கிடச்சிருச்சு, அப்படி தானே? ஸோ 5 ப்ளஸ் ஹை மைனஸ் லோ அப்படிங்கிறப்ப 9 மைனஸ் 5/2 அப்போ எவ்வளோ வந்துடும்? 9 மைனஸ் 5 அப்படின்னா அங்கே வந்து ஒரு 4 கிடைக்கும். 4/2 அப்படின்னா 2. அப்போ 5 ப்ளஸ் அப்படிங்கிறப்ப 7. ஸோ இப்போ நியூ மிட் வேல்யூ 7 கிடச்சிடும். எப்படி கிடச்சிருக்குன்னு தெரியுதா? 9 மைனஸ் 5னா இங்கே 4பா, 4/2 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது என்னது? 2. அப்போ 5 ப்ளஸ் 2 அப்படிங்கிறப்ப உனக்கு என்ன கிடச்சிது? 7 கிடச்சிது. ஸோ இந்த 4/2 அப்படிங்கிறது ஒரு 2, ஏற்கனவே இங்கே 5 இருக்குது. அப்போ 5 ப்ளஸ் 2 தட் இஸ் 7. இப்போ மிட் வேல்யூ 7 கிடச்சிருச்சு. அப்போ அந்த 7க்கு நேராக வச்சுக்கிட்டாச்சு. இங்கே இருக்கு இல்லையா மிட் வேல்யூ. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம செக் பண்ணணும். இதை வச்சு என்ன செக் பண்ணணும்?
இந்த மிட் பொசிஷன் 7ல் இருக்கக்கூடிய வேல்யூ 80 நீ சர்ச் பண்ண வேண்டிய எலமெண்ட்டா 60ஆன்னு சர்ச் பண்ணும். கிடையாது அப்படின்னா மறுபடியும் என்ன செய்யும், அது வந்து அதை விட கிரேட்டராக இருக்கான்னு பார்க்கும். கிரேட்டராக இல்லை அப்படின்னா அப்போ அது லெஸ்ஸு. அப்போ நம்ம என்ன பார்க்க தேவையில்லை, இந்த பக்கம் பின்னாடி இருக்கிறத பார்க்க தேவையில்லை. ஏன்னா 80யை விட நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ 60 வந்து லெஸ்ஸாக இருக்குது. அப்போ நம்ம எதை மட்டும் பார்த்தா போதும், இதுக்குள்ளே மட்டும் பார்த்தா போதும். அப்போ the value stored at location or index 7 is not match with the search element. ஃபஸ்ட் எடுத்தவொடனே அதுதானா நம்ம ஈக்குவலான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஈக்குவல் இல்லைன்னா தான் நம்ம என்ன செய்வோம், rather it is more than what we are looking for. So the search element must be in the lower part. அப்போ லோயர் பார்ட்டில் தான் இருக்குது from the current mid value location. அப்போ லோயர் பார்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இப்போ லோயர் பார்ட்டில் இருக்குது அப்படிங்கிறனால இன்னொன்று நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ மிட் வேல்யூ என்னன்னு நம்ம பார்த்துருக்குறோம், மிட் வேல்யூ 7, ஹை வேல்யூ வந்து ஹை வேல்யூ 9ல் இருந்துச்சு இல்லையா. இப்போ நான் வந்து இந்த ரெண்டையும் பார்க்க தேவையில்லை. அப்போ நான் இப்போ ஹை வேல்யூவை என்னவா மாற்றி விடணும், எனக்கு தேவையானது இதுவும் கிடையாது 80யும் கிடையாது. அப்போ ஹை வேல்யூ எதுவாக மாறணும் உனக்கு, இப்போ இந்த மிட் வேல்யூ இருந்துச்சு இல்லையா, மிட் வேல்யூ -1, மிட் வேல்யூ -1, அப்போ என்னது 6. ஸோ ஹை வேல்யூவை நான் இங்கே மாற்றுறேன். இப்போ நம்ம போன இதில் என்ன பண்ணோம், மிட்டு +1ன்னு போட்டோம் லோ வேல்யூவை. ஏன்னா செகண்ட் ஆஃப் ரைட் ஹேண்ட் சைடில் தான் நான் சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா லோவை மட்டும் நம்ம மாற்றிடணும். பட் நான் எனக்கு வேல்யூ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதை விட சின்ன நம்பராக இருக்குது அப்படின்னா ஹை வேல்யூவை குறைச்சிடணும். அப்போ ஹை வேல்யூ என்னவா மாறிடணும், மிட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா, மிட் -1ன்னு மாறிடணும். அப்போ 7 ஏற்கனவே இருந்துச்சு. அப்போ 7 - 1 அப்படிங்கிறப்ப அது வந்து 6. அப்போ நான் சர்ச் பண்ண வேண்டிய எலமெண்ட்டு இந்த 2 மட்டும்தான் நெக்ஸ்ட் இதில். அப்போ ஹை இஸ் ஈக்குவல் டு மிட் -1, மிட் -1 அப்படின்னு சொல்லும்போது இங்கே உனக்கு என்னவா மாறிடும், ஏற்கனவே மிட்டு 7ல் இருந்துச்சு இல்லையா, இப்போ இது 6ன்னு மாறிடும். இப்போ லோ ப்ளஸ் ஹை - லோ /2 இந்த வேல்யூ அப்ளை பண்ணிப்பார். லோ அப்படிங்கிறதுல என்ன இருந்துச்சு, ஏற்கனவே 5 இருந்துச்சு. அப்போ 5 + 6 - 5 அப்போ 1, 1/2 அது கேன்சல் ஆகிரும். அப்போ 5ன்றது மட்டும்தான் உனக்கு ஆன்சர் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் தெரியுதா, லோ அப்படிங்கிறதுல என்ன இருந்துச்சு 5 ப்ளஸ் ஹை - லோ, அப்போ ஹையில் இப்போ 6 இருக்குது, 6 - லோ 5/2. அப்போ 6 - 5னா 1, 1/2 ஃப்ராக்ஷனை விட்டுறணும். அப்போ பாயிண்டில் வரும், அப்போ அதை விட்டுற வேண்டியதான். அப்போ உனக்கு தேவையானது 5 மட்டும்தான். 5 + 0 இங்கே அதாவது 0 பாயிண்ட் சம்திங் தானே வரும். அப்போ அது 0. அப்போ 5 + 0 அப்படிங்கிறப்ப உனக்கு ஆன்சரு 5. அப்போ இந்த 5 அப்படிங்கிறது தான் வந்து இப்போ உனக்கு மிட் எலமெண்ட்டு. இப்போ மிட் எலமெண்ட் என்ன கிடச்சிருச்சு உனக்கு, 5 கிடச்சிருச்சு. அப்போ உனக்கு தேவையான ஆன்சரு அங்கே தான் இருக்குது. அப்போ ஈக்குவலாக நம்ம மேலே செக் பண்ணுவோம் இல்லையா, மிட் எலமெண்ட்டில் அந்த வேல்யூ இருக்கான்னு பார்ப்போம். அப்போ ஈக்குவல், ஸோ 60 அதுதான் நீ சர்ச் பண்ண போகிற. அப்போ உனக்கு தேவையான எலமெண்ட்டு கிடைக்குது. ஸோ இதில் வந்து எத்தனை சர்ச் வருது, ஃபஸ்ட்டு 1 சர்ச் பண்ணோம், அடுத்து இங்கே 1 பண்ணோம், மூணாவது சர்ச்சில் உனக்கு கிடச்சிருது. இப்போ இதே இது லீனியர் சர்ச் போட்டால் நான் எத்தனாவது இடத்துல வரும், 0லேருந்து ஆரம்பித்து 5னா 6வது சர்ச்சில் கிடைக்கும். ஸோ அதனால் லீனியர் சர்ச்சை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே மேட்ச் பண்ணியாச்சா, மேட்ச் பண்ணி பார்த்து உனக்கு தேவையான வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு பபுள் சார்ட். ஸோ இந்த பபுள் சார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டியா, என்ன பண்ணும், உனக்கு தேவையான எலமெண்ட் நீ சர்ச் பண்ண வேண்டிய எலமெண்ட்டு, சாரி இது வந்து சார்ட்டிங் வந்துடுது இல்லையா, சர்ச்சிங் 2 முடிஞ்சு போச்சு, அடுத்தது சார்ட்டிங். ஓகே, பபுள் சார்ட்டை கூட நான் இன்னும் அடுத்த வீடியோ ஒன்று போட்டு விட்றேன். சரி முடிச்சிடுவோம். பபுள் சார்ட் அல்காரிதம். ஸோ பபுள் சார்ட்டில் என்ன பண்ணணும், நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து அரேஞ்ச் பண்ணி அசெண்டிங் ஆர்டராக கொண்டு வரணும். ஸோ பபுள் சார்ட் இஸ் அ சிம்பிள் சார்ட்டிங் அல்காரிதம். அது ஒரு சிம்பிளானது. இந்த அல்காரிதம் இஸ் அ கம்பேரிசன் சார்ட். இது வந்து கம்பேர் பண்ணி பண்ணுறதுனால இதை வந்து கம்பேரிசன் சார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்தோ the algorithm is simple, it is too slow and less efficient when compared to the insertion and other sorting methods. பட் வந்து இது சிம்பிளாக இருக்கும், பட் வந்து அதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் இதை லெஸ் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
pseudocode. So first start with the first element, that is index is equal to 0. Compare the current element with the next element of the array. Current element next element oda search pannom. If the current element is greater than the next element of the array, swap them. So current element பெருசா இருக்கு அப்படினா swap பண்ணிரணும். அப்படி இல்லனா அடுத்த ரெண்டையும் search பண்ணணும். If the current element is less than the next or right side of the element, move to the next element. Go to step 1 and repeat until end of the index is reached. So என்ன பண்றாங்க இங்க? So 15 11 first ரெண்டு எலிமெண்ட் பாப்போம் இல்லையா? அப்ப 15 11 விட பெரிய நம்பர். அப்ப ஸ்வாப் பண்ணி விட்டுறணும். ஸோ 15 செக் பண்ணும்போது 11 முன்னாடி வந்துடணும், 15 பின்னாடி போயிடும். இங்கே வந்துருச்சா? அடுத்து என்ன செக் பண்ணுது? அடுத்த ரெண்டை செக் பண்ணுது, 16 12. ஸோ இதை செக் பண்ணும்போது 16 பிக்காக இருக்கு இல்லையா, அதனால் அதை தூக்கி ஸ்வாப் பண்ணி விட்டுட்டு 12 முன்னாடி வந்துடும், 16 பின்னாடி போயிடும். நெக்ஸ்ட்டு